Hi Ghost Family, welcome to our YouTube channel Give Hi-Fi. இன்னைக்கு நம்ம ஒரு டைம் லூப் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக டைம் லூப் மூவி அப்படின்னாலே அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிடுற மாதிரி அந்த டேரக்டர் எடுத்துக்கவே மாட்டாங்க. நம்மளே போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு தான் வந்து பார்க்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன மூவி, அதோட கதை என்ன, படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க வீடியோக்குள்ளே போகலாமா? 2009 வெளில வந்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் லூப் மூவினா இந்த ட்ரையாங்கிள் படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட முதல் காட்சியில் நம்ம ஹீரோயின் ஒரு ஹார்பருக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. ஹார்பருக்கு போனோடனே அங்கே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு போட்டில் கடலுக்குள்ளே போகிறாங்க. இப்போ கடலுக்குள்ளே போகும்போது அங்கே வந்து புயல் வருது. அந்த புயலில் அந்த போட்டு மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாக ஆயிடுது. எப்படியோ நம்ம ஹீரோயின்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இப்போ தப்பிச்சு எல்லாரும் மிதந்துகிட்டு இருக்க அந்த போட்டில் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஷிப் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஷிப்பில் எல்லாருமே ஏறுறாங்க. அந்த ஷிப்பில் ஏறினதுக்கு அப்புறம் தான் படமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமாக இந்த டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை நான் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஆல்ரெடி இந்த படம் பார்த்தவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். என்னடா இவ ஹார்பருக்கு வரா, ஒரு போட்டில் ஏறுறா, புயலில் மாட்டுறா, கப்பலுக்கு போகிறா, மறுபடியும் வீட்டுக்கு போகிறா, மறுபடியும் ஹார்பருக்கு வரா, போட்டில் ஏறுறா, புயலில் சிக்கிறா, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கே, இது ஒன்றா ஒரு நார்மலான ஒரு டைம் லூப் மூவி அப்படின்ற ஒரு முடிவுக்கு தானே நீங்கள் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த ஒரு டைம் லூப் மூவிக்கு பின்னாடி ஒரு கிரேக்க கட்டுக்கதை இருக்குது. அந்த கிரேக்க கட்டுக்கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிஃபியஸ் அப்படின்ற மனிதருக்கு கடவுள் வந்து ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. அந்த தண்டனையை மையக்கருவாக வச்சு தான் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேவாக வந்து நம்ம டைரக்டர் ரொம்ப அழகாகவே அப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ அந்த தண்டனை என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு மலை, அந்த மலை மேலே ஒரு கல்லை உருட்டிட்டு போய் மேலே வைக்கணும். இப்போ அந்த மனிதர் அந்த கல்லை உருட்டிட்டு போய் அந்த மலை மேலே வைக்க, அந்த கல் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து உருண்டுட்டு வந்து நிற்கும். மறுபடியும் அந்த கல்லை கொண்டு போய் மலை மேலே வைப்பார், மறுபடியும் உருண்டே வரும். இந்த மாதிரியான முடிவே இல்லாத ஒரு தண்டனையை தான் கடவுள் வந்து அந்த சிசிஃபியஸ் அப்படின்ற ஒரு மனிதருக்கு கொடுத்துருப்பார். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வருவா, போட்டில் ஏறுவா, புயலில் சிக்குவா, கப்பலுக்கு போவா, வீட்டுக்கு போவா, அந்த மாதிரியான ரிப்பீட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த தண்டனையை மையப்படுத்தி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எதனால் இந்த தண்டனைக்குள்ளே நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டா அப்படின்னு பார்க்க போனால், தன்னுடைய பையனோட சாவுக்கு தான் தான் காரணம் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல்லையும், தான் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்றுக்க முடியாத இந்த தாயோட பாச போராட்டம், அதனால தான் அவள் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலான அந்த ஒரு கார்மிக் பனிஷ்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டா. இவன் எப்போ அந்த கில்ட்டி ஃபீல்லையும் தான் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றத ஏற்றுக்கிறாளோ அப்போ தான் அந்த டைம் லூப் வந்து உடையும். இதுதான் இந்த படத்தோட கரு. சரி, இதில் வந்து இந்த தண்டனைக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்னடா கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு வாட்டியும் கப்பலில் ஏறும் பொழுது எப்படியாவது நிலத்துக்கு போயிட்டு தான் பையனை அந்த சாவுலேருந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டே இருப்பாள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவன் இறந்துக்கிட்டு தான் இருப்பான். எப்போ தன்னோட மகன் இறந்துட்டான் அப்படின்னு அவன் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறாளோ அப்போ தான் இந்த லூப் வந்து நின்று போயிடும். ஸோ ஒரு தாயோட பாச போராட்டம் தான் இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதில் டைரக்டர் இன்டைரக்டாக என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கினேன் அப்படின்னா, அந்த ஷிப் வந்து அவளோட கில்ட்டி ஃபீலாகவும், அந்த புயல் வந்து அதுதான் டைம் லூப்புக்கான ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவளோட மனப்பிராந்தி தான் இந்த மொத்த படமாகவும் இருக்குன்றதும் என்னோட ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. ஸோ நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு படத்தில் பார்க்கலாம்.